வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 67. அவள் கதை. மகனே கேள், சோழ ராஜகுல வம்சத்தின் இந்த அற்புத கதையை கேள். வீரத்தாலும் தியாகத்தாலும் வளர்ந்த இந்த பேரரசின் சில தலைமுறைகளை பற்றிய கதையை சொல்கிறேன். கவனமாக கேள். விஜயாலய சோழ தேவரும் ஆதித்தரும் ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யத்தை வாய்வேய்ந்து ஈழத்தின் மீது படையெடுத்த பராந்தகர் பெரிதும் விஸ்தரித்தார். ஆனால் அவருக்கு பிறந்த ராஜாதித்தனும் அவனுக்கு பின்னால் வந்தவர்களும் ஆற்றல் படைத்தவர்களாயில்லாமையால் சோழர்கள் ராஜ்ய விளக்கு 36 ஆண்டுகள் மங்கி கிடந்தது. அந்த திரியை தூண்டிவிட பிறந்தார் ராஜராஜ சோழ தேவர். அவர் முடிசூடிய பின்பு சோழ பேரரசு பெரிதும் விரிந்தது. புலிக்குடி தட்சிண பாரதத்தில் எங்கும் பறந்தது. ஆனால் அவர் முடிசூடு முன்பாகவே நடந்தது ஒரு கதை. வாலிப வயதிலே பிற நாடு செல்ல ஆவல் படைத்த ராஜராஜ சோழ தேவர் பல முறை ஈழ நாட்டுக்கு சென்றார். அப்படி ஒரு முறை சென்ற போது ஈழ மன்னர் பரம்பரையின் தூரக்கிளை ஒன்றில் பிறந்த மானாவதி என்ற பேரழகியை கண்டு மயல் கொண்டார். பராந்தகர் காலத்துக்கு பின்பு சோழர்களுடன் பெரும் பகை கொண்ட ஈழ மன்னர் குலத்தார் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாது போகவே இரகசியமாக இருவரும் மனம் புரிந்து கொண்டனர். சில நாள் இரகசியமாக அந்த பெண்மணியுடன் ஈழத்திலேயே காலம் கழித்து வந்த ராஜராஜ சோழ தேவருக்கு சோழ நாட்டிலிருந்து அவசர அழைப்பு வரவே அவர் மானாவதியை அந்த மரகத தீவில் விட்டு திரும்பினார். இங்கோ அவருக்கு அரியணை காத்திருந்தது. முடிசூடிய பின் அரசாங்க அலுவலர்கள் ஏராளமாக அவரை வளைத்து கொண்டனர். அவற்றை ஒரு விதமாக தீர்த்து கட்டிய பின் தமது மனையாளை அழைத்து வர இரகசியமாக ஈழமாகிய ராஜராஜர் அவர் தாம் மறைத்து வைத்த இடத்திலிருந்து மறைந்து விட்டதை அறிந்தார். ஈழ மன்னர் குல வட்டாரங்களிலிருந்து அவள் இறந்து விட்டதாகவும் தெரிய வந்தது. மனமுடைந்து நாடு திரும்பி வந்த ராஜராஜருக்கு மந்திரிமார்கள் புதியதொரு விவாகத்தையும் செய்து வைத்தார்கள். புது மகிழ்ச்சிக்கு ராஜேந்திர தேவர் பிறந்தார். ராஜேந்திர தேவருக்கு வாலிப வயதாகி அவருக்கு இளவரசு பட்டம் சூட்ட ராஜராஜர் முனைகையில் அவருடைய முதல் மனைவி உயிரோடு இருப்பதாகவும் அவளுக்கு ஒரு குழந்தையும் இருப்பதாகவும் பட்டம் அதற்கே உரியதென்றும் ஈழத்து மன்னன் ஓலை அனுப்பினான். சோழ பேரரசரான ராஜராஜர் கலங்கினார். சோழ நாட்டை கேவலப்படுத்தவும் சமயம் பார்த்து தன் வசப்படுத்தவுமே கர்ப்பமாயிருந்த மானாவதியை ஈழ மன்னன் மறைத்து வைத்து இளவரசு பட்ட சமயத்தில் தகராறை கிளப்புகிறான் என்று அரசனும் முதன் மந்திரியும் உணர்ந்து கலங்கினர். இளவரசு பட்டம் கட்ட வேண்டிய ராஜேந்திரரை என்ன செய்வதென்றும் திகைத்தார் ராஜராஜர். இப்படி திகைத்து கொண்டிருந்த ஒரு நாள் இரவு ராஜராஜ தேவருக்கு ஒரு ஈழத்தான் ரகசிய ஓலை ஒன்றை கொண்டு வந்தான். அதை படித்த ராஜராஜர் திடீரென்று ரகசியமாக யாருக்கும் சொல்லாமல் தொண்டிமான் நகரை நோக்கி சென்றார். அங்கே ஒரு சிறு குடிசையில் ராஜராஜருடைய முதற் செல்வனுடன் மானாவதி நின்றிருந்தாள். கீழ்ந்த உடையில் திருட்டுத்தனமாக ஈழத்து படகோட்டிகளின் உதவியால் சோழ நாடு வந்த அந்த அரச மகளின் கோலத்தை கண்ட ராஜராஜர் கண்ணீர் விட்டார். மானாவதி, நீ இறந்து விட்டாய் என்று அல்லவா நினைத்தேன் என்று கதறினார். தியாகமே உருவான அவள் தேற்றினாள். உங்கள் நாட்டை அபகரிக்க ஈழக்கு ராஜகுலத்தார் செய்து சூழ்ச்சியது. கர்ப்பமாயிருந்த என சிறையில் அடித்து வைத்தார்கள். இந்த செல்வன் சிறிது வளர்ந்ததும் சோழ நாட்டுக்கு அரியணைக்கு உரிமை கொண்டாடினார்கள். ஆனால் நானும் இவனும் சிறையிலிருந்து சில நண்பர்கள் உதவியால் தப்பி இங்கு வந்தோம். இதோ உங்கள் செல்வன் என்று வாலிப வயதுடன் பக்கத்தில் நின்றிருந்த மைந்தனை ராஜராஜர் கையில் பிடித்து கொடுத்தாள் மானாவதி என்று கதையை சொல்லிய மணிமேகலை ஆயிரத்தால் பெருமுச்சிருந்தாள். அந்த கதையை கேட்க கேட்க ஆச்சரியத்தில் மூழ்கிய கரிகாலன் பிறகு என்ற கதையை சொல்ல தாயை பெரிதும் மேலும் முடுக்கினான்.
கதையை தொடர்ந்தாள் அவள். பிறகுதான் ஒரு மகா தியாகியின் கதை ஆரம்பமாகிறது. மகனே, எந்த காரணத்தை கொண்டும் சோழ பேரரசின் விஸ்தரிப்பை தடுக்கக்கூடாது என்று மானாவதி கூறிவிட்டாள். தானும் தனது மகனும் இறந்து விட்டதாக புத்தபிஷுகளை கொண்டு நாடெங்கும் வதந்தியையும் கிளப்பிவிட்டாள். ராஜேந்திரன் இளவரசர் பட்டம் கட்டி கொள்ளட்டும் என்று திட்டமாக சொல்லிவிட்டாள். தான் தனித்து கூரத்து மாளிகையில் அஞ்ஞாத வாசம் புகவும் சம்மதித்தாள். அந்த அநீதியை செய்ய ராஜராஜருக்கு இஷ்டமில்லைத்தான். ஆனால் சோழ பேரரசின் நலனை முன்னிட்டு அதற்கு இசைந்தார். மானாவதி உலகத்தின் கண்களிலிருந்து மறைந்து வாழ்ந்தாள். அவள் செல்வன் வாழ்வர்தான் உன் தந்தை மகேந்திர தேவர். சோழர்கள் படையில் சாதாரண வீரனாக சேர்ந்தார். மகேந்திர தேவர் தமது பிறப்பு ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவரிடமும் பிரமாணம் வாங்கி கொண்டு மானாவதி சில வருஷங்களில் உலகை விட்டு மறைந்தாள். பிறகுதான் மானாவதியின் செல்வரை நான் மணந்தேன். நான் பரம ஏழை. என்னை எப்படி அவ்வளவு பெரிய வீரர் மணக்க முற்பட்டார் என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. மனித நாங்கள் இருவரும் இணை பிரியாமல் வாழ்ந்தோம். அந்த இன்ப இணைப்பிலே நீ பிறந்தாய் கரிகாலா. கரிகாலன் என்ற பெயரை அவரே உனக்கு வைத்தார். பிறகு எந்த ஈழத்திலிருந்து வந்தாரோ அந்த ஈழத்து போரிலே உன் தந்தை மாண்டார் என்று பேசிய மணிமேகலை உணர்ச்சி பெருக்கால் 2 துளி கண்ணீரை விட்டு சிறிது கதையை நிறுத்தினாள். சற்று நிதானித்து விட்டு மறுபடியும் சொன்னால், ஈழத்து போர் பாசறையில் மரண படுக்கையில் இருந்த அவர் அப்பொழுது உதவி படை தலைவனாயிருந்த அரியன் ராஜராஜனையும் போரில் காயமுற்றோருக்கு உதவி புரிய வந்த புத்தபிட்சுகளையும் தம்மிடம் வரவழைத்து தம் வாழ்க்கை வரலாற்றை கூறினார். எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று பிரமாணமும் வாங்கி கொண்டார். அந்த பிரமாணம் வாங்கும் சமயத்தில் படையில் இருந்த பிரதாபுத்திரனும் உள்ளே நுழைந்தான். ஆகவே அவனும் பிரமாணம் செய்ய வேண்டியதாயிற்று. இப்படி பிரமாணம் செய்த பின் எப்படியாவது தன் மகனை பெரிய வீரனாக வளர்க்கும்படி அரியன் ராஜராஜனிடம் வேண்டிக் கொண்டு, நான் உன்னுடன் சூடாமணி விகாரத்துக்கு அனுப்பி வைத்தேனே, அந்த பச்சைக்கல் மோதிரத்தையும் கொடுத்துவிட்டு இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று கொண்டார். அந்த பச்சைக்கல் மோதிரம் ராஜராஜர் மானாவதிக்கு கொடுத்து, மானாவதி தேவி உன் தந்தைக்கு அளித்தது. உன் தந்தை அரசு கொல அடையாளமாக உனக்கு வைத்து சென்ற செல்வம் அது. மணிமேகலை மீண்டும் கதையை நிறுத்தினாள். துக்கத்தினால் ஏற்பட்ட பெருமூச்சொன்றும் அவளிடமிருந்து வெளிவந்தது. அதுவரை எந்த சந்தர்ப்பத்திலும் கண்ணீரை விடாத கரிகாலன் கண்களிலும் நீர் துளிர்த்தது. அவன் கண்களை துடைத்து விட்டு சொன்னாள் அவள், மகனே, அவர் மரணத்திற்கு சில வருஷங்களுக்கு முன்புதான் என்னிடம் உண்மையை சொன்னார். உங்களுக்குரிய இடத்தில் ராஜேந்திரன் ஏன் ஆள வேண்டும் என்று மண்ணாசையால் கேட்டேன். பெண்ணே, பெரும் தியாகத்தால் தான் பேரரசுகள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. அரசாள்வதை விட தியாகம் பெரியது. நான் ஆண்டால் என்ன, என் தம்பி ஆண்டால் என்ன, சோழ மண்டல விஸ்தரிப்புக்குத்தான் முக்கியம். இதை மறக்காதே என்று பதில் சொன்னார் உன் தந்தை. அவர் பேசும் உறுதியை நீ கண்டதில்லையடா என் கண்ணே. ஒரு முறை அவர் சொல்வதை கேட்டால் யாரும் அவரை மறுத்து பேச முடியாது. எல்லாம் ராஜதோரனை தான். அவர் உறுதியை நானும் கடைபிடித்தேன். உன்னை யார் என்று சொல்வதில்லை என்று நீ பிறந்த உடனேயே நான் செய்து கொடுத்த பிரமாணத்தை இன்றளவும் காப்பாற்றிவிட்டேன். நீ என்னிடமிருந்தால் உண்மை வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்து 5 வயதில் அரியன் ராஜராஜன் மூலம் உன்னை சூடாமணி விகாரத்துக்கு அனுப்பினேன். ஆனால் வைக்கோலால் மூடி நெருப்பி அணைக்க முடியுமா? நீ இருப்பது மெல்ல எதிரிகளுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. சேரனும் பாண்டியனும் ஏதோ சந்தேகப்படுவதாக சூடாமணி விகார தலைவர் அறிவிக்கிறார். மகனே, நீ வேங்கியில் நீ கையாண்ட தந்திரங்கள் சக்கர கோட்டத்திலும் இதர இடங்களிலும் நீ காட்டியிருக்கும் நேற்ற வீரம் உன் புகழை உச்சநிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இனி என்று விசனத்தால் அழுதாள் மணிமேகலை. அடுத்த வினாடி அவள் உடனே நடுங்கும்படியான வார்த்தைகளை சொன்னார் சூடாமணி விகார தலைவர். இனி இவன் இந்நாட்டில் இருக்கக்கூடாது என்று கடும் சொற்களை மிக நிதானமாக உதிர்த்தார். கரிகாலன் தன் கோப விழிகளை அவர் மீது நாட்டி, தந்தையே, என் நாட்டில் நான்
இருக்கக்கூடாதா என்று உணர்ச்சி மிகுதியால் சீறினான். சூடாமணி விகார தலைவரின் பரிதாப விழிகள் அவனையும் மணிமேகலையும் மாறி மாறி பார்த்தன. பிறகு கருணை பொங்கி வழியும் குரலில் அவர் சொன்னார், கரிகாலா, உன் பிறப்பு மர்மத்தை இனி அதிக நாள் மறைக்க முடியாது. உண்மை வெளிப்பட்டாலோ உள்நாட்டு சண்டை ஏற்படும். பிறகு சோழ சாம்ராஜ்யத்தில் நாசம். இவற்றுக்காகவா உன் தந்தை மகேந்திரவர்மன் முடிவுரிமை துறந்தான்? இதற்கா உன் தந்தையின் தாய் அந்த தியாகி வாழ்நாளை அஞ்ஞாத வாசத்தில் கழித்தால்? நன்றாக சிந்தித்துப்பார். இரு தலைமுறைகளின் தியாகத்தை கரிகாலன் உடைத்து சோழ பேரரசை நாசம் செய்தான் என்ற அபகீர்த்தி உனக்கு வேண்டுமா என்பதை யோசித்துப்பார். சூடாமணி விகார தலைவரின் வார்த்தைகளுக்கு நீண்ட நேரம் பதில் சொல்லாத கரிகாலன் தன் தாயிடமிருந்து எழுந்து நீண்ட நேரம் உத்தரப்பிராணி நோக்கி கொண்டே நின்றான். பிறகு மணிமேகலையை பார்த்து, அம்மா, உன் எண்ணமும் இதுதானா என்று கேட்டான். ஆமாகனே, வேறு வழி இல்லை என்றாள் அவள் வறண்ட குரலில். கரிகாலனின் கண்கள் நிதானமாக சூடாமணி விகார தலைவரை ஆராய்ந்தன. கடைசியாக வந்த சொற்களில் உறுதி நிரம்ப நின்றது. ஆகட்டும் தந்தையே, உங்கள் விருப்பப்படி பிறந்த மண்ணை விட்டு போகிறேன். ஆனால் 2 நிபந்தனைகள் என்றான் கரிகாலன். என்ன நிபந்தனைகள் மகனே என்று கேட்டார் சூடாமணி விகார தலைவர். ஒன்று, என் தாய் என்னுடன் வந்துவிட வேண்டும். சரி. இன்னொன்று, நான் நிரஞ்சனாதேவிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். என்ன வாக்குறுதி கரிகாலா? 2 வாக்குறுதிகள் கொடுத்தேன் வேங்கி நாட்டு மன்னன் மகளுக்கு. ஒன்று, அவள் தம்பியை வீரனாக்குகிறேன் என்று சொன்னேன். வீரனாக்கி விட்டேன். அரையன் ராஜராஜனுடைய மிகச்சிறந்த உப தலைவர்களில் இப்பொழுது அவனும் ஒருவன். வேங்கி நாட்டை ராஜராஜ நரேந்திரனிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். அது இன்னமும் நடக்கவில்லை. எப்பொழுது நடக்கும்? இன்னும் 2 மாதங்களில் என் திட்டப்படி நல்லாம் நடந்தால் அரையன் ராஜராஜன் இந்த மாதமே கங்கை கரையில் புலிக்கொடியை நாட்டுவார். அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் கோதாவரி நதி தீரத்துக்கு வருவார். அங்கு ராஜேந்திர சோழ தேவர் அவரை சந்திக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். எதற்காக இந்த ஏற்பாடு? ஜெயசிம்ம சாளுக்கியனை முறையடிக்க. ராஜேந்திர சோழ தேவர் படையின் ஒரு பகுதியுடன் கோதாவரி நதி தீரத்தில் அரையன் ராஜராஜரை சந்திப்பார். அவர் புறப்பட்ட சில நாள்களுக்கெல்லாம் நான் இங்கிருந்து படையுடன் மற்றொரு பிரிவுடன் புறப்பட்டு கிருஷ்ணா நதி தீரம் செல்வேன். இதை கேட்ட சூடாமணி விகார தலைவரின் கண்களில் போர் விரி தாண்டவமாடியது. புரிந்தது கரிகாலா, புரிந்தது என்று அங்கிருந்த சூழ்நிலையையும் அதுவரை மணிமேகலை சொன்ன சோக கதையையும் மறந்து ஆனந்தத்துடன் கூறினார். பீடத்திலிருந்து மணிமேகலை எழுந்து அவரை ஆச்சரியத்துடன் நோக்கி, எது புரிந்தது சுவாமி என்று வினவினாள். மகளே, நீ பாக்கியம் செய்தவள். மகாவீரனும் யுத்த தந்திரத்தில் இணையற்றவனுமான மகனை பெற்றிருக்கிறாய். அவன் தந்திரம் புரியவில்லையா உனக்கு? ராஜேந்திர சோழ தேவன் கங்கையிலிருந்து திரும்பி வரும் தன் தளபதியை சந்திக்க கோதாவரி கரைக்கு செல்வார். அவர்களை எதிர்கொள்ளும் பாவனையில் உன் மகன் ஒரு படையுடன் கிருஷ்ணா நதி கரைக்கு செல்வான். வேங்கி நாடு கோதாவரிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில் இருக்கிறது அல்லவா என்று குறிப்பிட்டு மணிமகளை உற்று பார்த்தார் சூடாமணி விகார தலைவர். மணிமேகலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரந்தது. புரிந்தது சுவாமி. ராஜேந்திர சோழ தேவர் படைக்கும் என் மகன் படைக்கும் இடையே வேங்கி நாடு சிக்கிக்கொள்ளும். ஆகவே இனி அதற்கும் சாளுக்கியர்களிடமிருந்து விடுதலை என்றாள் மணிமேகலை. பெருமையும் ஆனந்தமும் கலந்த பார்வையை தன் மகன் மீது நாட்டிக்கொண்டே தன்னை பற்றி தாயும் சூடாமணி விகார தலைவரும் பாடிய புகழ்ச்சி பாடல்களை விரும்பாத கரிகாலன், அது கிடக்கட்டும் தந்தையை, 2 நிபந்தனைகளும் தங்களுக்கு சம்மதம்தானே என்று விசாரித்தான். சூடாமணி விகார தலைவர் பெருமையால் நன்றாக விகசித்த தமது கண்களை கரிகாலனை நோக்கி நாட்டினார். 2 சம்மதம்தான் கரிகாலா. வேங்கி போருக்கும் பிறகே நாட்டை விட்டு செல்லலாம். ராஜேந்திரன் கடல் கடந்து கடார தீவின் மீது படையெடுக்க திட்டமிட்டிருக்கிறான். அந்த படையெடுப்புக்கு உன்னை தளபதியாக்க அரையன் ராஜராஜனுக்கு எழுதி நானே ஏற்பாடு செய்கிறேன். சோழ சாம்ராஜ்யம் உன்னால் கடல் கடந்தும் இரியட்டும் மகனே. உங்கள் குலம் செய்த தவப்பயன் நீ உன் தந்தை மகேந்திர தேவன் தியாகத்துக்கு உன் தியாகம் சிறிது குறைந்ததில்லை என்று கூறிய சூடாமணி விகார தலைவர் மணிமேகலையை நோக்கி திரும்பி, மணிமேகலை, உன் மணி வயிறு பாக்கியம் செய்தது. சரித்திரத்தில்
இணையற்ற தியாகத்தை செய்யும் தனையனை பெற்றாய். அரசர்கள் உலகத்தில் பல பேர் உண்டு, தியாகிகள் சில பேர்தான். சரித்திரத்தில் இடம்பெற்று பிரகாசிக்கும் மன்னர்கள் பலர் உண்டு. நாட்டுக்கு சேவை செய்து மக்கள் கண்ணில் படாது மறைந்து போகும் மகான்களும் சிலர் தான் உண்டு. ராஜேந்திரனை போல் உன் மகன் சரித்திரத்தில் இடம்பெறாதிருக்கலாம். ஆனால் புத்தர் பிரான் அருளுக்கு அவன் பாத்திரமானவன். அந்த உலகத்தில் பூத பொருள்கள் எதற்கு என்று வாழ்த்தினார். மணிமேகலையும் கரிகாலனும் ஒருவரை ஒருவர் சிறிது நேரம் பார்த்து கொண்டனர். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டு நிற்பதை சூடாமணி விகார தலைவர் கவனித்து விட்டு போதிசத்துவரை நோக்கினார். தாயும் தனையனும் கூட போதிசத்துவரின் அருள் வீழ்களை தூக்கினார்கள். புத்தர் பிரானின் மந்தகாசம் அவர்கள் உள்ளங்களுக்கு சாந்தி அளித்தது. அவர் அருகே இருந்த தீபமும் அவர்கள் தியாக வாழ்வுக்கு அமர ஒளியிட்டு சுடர் விட்டு பிரகாசித்தது.